Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் Anitha jegankumar VIVASAYIMAGAL சேனல்ல இருந்து actually ஷார்ட்ஸ்ல வந்து பர்பிள் உடைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி இருக்கேன். அதோட ரிவ்யூ வந்து போடுறேன்னு சொல்லி போட்டுருந்தேன். சோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். டிலே பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து விநாயகர் சதுர்த்தி சேல் வந்து போட்டிருந்தாங்க. 999க்கு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதில் தான் வந்து நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் 999க்கும் மற்றதெல்லாம் அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னவோ அதுக்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது நோ கொலாபரேஷன்ஸ், நோ ப்ரமோஷன்ஸ் எதுவுமே கிடையாது. என்னோட ஓன் மணி வச்சு வாங்கிட்டு என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனுக்காக நான் வாங்கி இப்போ ஒரு 3 days தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த 3 daysல வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு பர்பிளில் இருந்து இந்த மாதிரி தான் ஒரு பேக்கேஜில் வந்து வந்திருந்தது. ரொம்பவே நீட்டாக செக்யூர்டாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு பார்த்த விஷயம் என்னென்னா எக்ஸ்பைரி டேட். ஸோ எதுவுமே ஒரு விஷயம் நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சாப்பிட்ற திங்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது அதோட எக்ஸ்பைரி டேட் அண்ட் மேனுஃபேக்சர் டேட். ஸோ ரெண்டுமே பார்த்தேன். எல்லாமே வந்து 2026 வரைக்குமே இருக்குது அப் டு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து எல்லாமே மொத்தமாக ஒரு காம்போவாக வந்து வாங்கினேன், ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாமே எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் காலியாகிடுச்சு. ஸோ அதுக்காக புதுசாக வாங்கியிருக்கேன். நான் இப்போயும் இந்த வீடியோவில் இன்னொரு சின்னது என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியானது தான் நான் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் எனக்கு எதெல்லாம் செட் ஆகும்னு எனக்கு தெரியும் இல்லையா, இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறோம். எதெல்லாம் எனக்கு செட் ஆகும் செட் ஆகாதுன்னு நான் சொல்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஏன் ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இதில் இருக்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம். மற்றபடி நான் வந்து டாக்டர்ஸ் கிடையாது, நான் வந்து ஸ்கின் கேர் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. ஸோ நான் வந்து என்னோடய ஓன் அனுபவத்தில் என்ன யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்திருக்கோ அதை தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். மற்றபடி பிளைண்டாக எதையும் நம்பி நம்ம வந்து ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எதையுமே வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஸ் குட்னஸோட ஃபேஸ் வாஷ் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து சாண்டல்வுட். ஸோ இது வந்து எப்படி இருக்குது ஸ்மெல்லு, அதோட டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் தான் வந்து உள்ளே இருக்குது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லாவே ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. ஸோ எந்த ஒரு எப்படி சொல்ற இச்சிங்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சன்ஸ்க்ரீன் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு ரேடியன்ஸோட ஆப்ஸ் குட்னஸோட ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து வாங்கியிருக்கேன். சன்ஸ்க்ரீன் வந்து குட் வைப்ஸ்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். இது SPF வந்து 50. ஸோ இது வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டர்மாலேருந்து நைட் ரிப்பேர் ஃபேஸ் சீரம் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னோடய செகண்ட் பாட்டில். ஸோ ஃபஸ்ட் பாட்டில் வந்து சின்ன பாட்டிலில் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் பெரிய பேக்காகவே வந்து வாங்கியிருக்கேன். இதை பற்றி நம்ம எல்லாமே இதில் இருக்க எல்லாத்தையும் பற்றியுமே கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து குட் வைப்ஸ்லேருந்து ரோஸ் ஹிப் ஃபேஸ் சீரம் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு என்ஒய் பே அப்படிலேருந்து ஒரு லிப் பாம் வந்து வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ப்ளஸ் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் இல்லாமல் இன்னொன்று ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா 2-in-1 ஐப்ரோ ப்ளஸ் ஐ லைனர் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த பர்ச்சேஸில் இந்த பர்பிள் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தேன் பர்பிள் ஆப்பில். ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியாக நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, குட் வைப்ஸில் இருக்க ரோஸ் ஹிப் சீரம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வந்து இப்போ பண்ணிடலாம். இது எப்படி இருக்கும், நான் எத்தனை ml வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன்.
இதோட எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து செக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து 25 ml தான், சின்ன பாட்டில் தான். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வந்து வேறு ஒரு ஃபேஸ் சீரம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இது நான் ஃபஸ்ட் டைமாக வாங்கி யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் ஏன்டா 25 ml வாங்கியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் பெரிய பாட்டில் வாங்கியிருக்கலாமோ, மறுபடியும் ஆர்டர் பண்ணணுமேனு ஒரு யோசனை இருந்துச்சு. சரி ஓகே, இதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் வாங்கிக்கலான்னு இருக்கேன். ரோஸ் ஹிப் சீரம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, என்ன மாதிரி ஓவர் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கிறவங்க, பார்த்தீங்கன்னா அண்டர் ஐ பிரச்சனை இருக்கவங்க, ப்ளஸ் வாயை சுற்றி எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது அங்கங்கே டாட்ஸ், பிளாக் டாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ஈவன் ஸ்கின் டோன் வர்றதுக்கு இந்த ரோஸ் ஹிப் சீரம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறையா ஃப்ளேவர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி உங்கள் ஸ்கின்னுக்கு எதாவது செட் ஆகும்னு பார்த்து வாங்கிக்கோங்க. பட் நான் வந்து இதை சூஸ் பண்ணேன். இதை எடுத்துகிட்டு லைட்டாக ரெண்டு சும்மா லைட்டாக 2 ட்ராப் விட்டாவே போதுமானது. இப்போ வந்து இது நல்லா வந்து இந்த மாதிரி கீழேருந்து அப்வர்டாக மேலே வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் கொடுக்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், அப்வர்டில் கொடுக்கணும். அது ஆர்டிஃபிஷியலாக எதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டவுன்வேர்ட்ஸில் மேக்கப் திங்ஸை லைக் ஃபவுண்டேஷன், ப்ரைமர் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் டவுன்வேர்ட்ஸில் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் அப்வர்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து டானிக், நம்ம ஃபேஸ்க்கு ஒரு டானிக். ஸோ அதனால் அதை வந்து கொடுக்குறேன். இப்போ இது வந்து ஒரு 3 டேஸாக தான் யூஸ் பண்ணுறேன். பட் எனக்கு பகலில் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதுக்கு நான் மேக்கப்லாம் போட மாட்டேன். பட் ஸ்கின் கேர் ரொட்டீன் மட்டும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இது வந்து பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபேஸ் சீரம் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் பிளாக் தான் போடுவேன். ஆக்சுவலாக சன்ஸ்க்ரீன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து குட் வைப்ஸோடைய SPF 50யோட சன்ஸ்க்ரீன் தான் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவல் ப்ரொசீஜர் அதுதான். பட் எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னோடய ஃபேஸ் எப்படின்னா, கொஞ்சம் ட்ரையும் சொல்ல முடியாது, ரொம்ப ஆயிலியும் சொல்ல முடியாது, ரொம்ப நார்மலான ஒரு ஸ்கின் தான். ஸோ ஆக்னி பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நான் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா அது எனக்கு இன்னுமே ஆயிலியாக ரொம்ப வலிகிற மாதிரி தோணும். ரொம்ப லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர்லாம் இருக்குது இருந்தாலும், பட் எனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஸோ அதனால் நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது ஃபேஸ் சீரம்க்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் டேரெக்டாக வந்து சன்ஸ்க்ரீன் போயிடுறேன். ஆக்சுவலாக நைட் டைம் உட்காந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நைட் டைமில் யாராவது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்காதீங்க. எனக்கு இப்போ தான் டைம் இருந்துச்சு. நீங்கள் வந்து பகலில் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நைட் டைமில் வந்து நைட் க்ரீம் ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. லைட்டாக கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா வந்து தேய்ச்சிட்டேன். இப்போ முதக்கும் இப்போ இருக்கிற ஃபேஸுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்பவே ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கு இல்லையா? ஸோ சூப்பராக இருக்குங்க. சொல்லப்போனால் எனக்கு 10 out of 10 கொடுப்பேன் இந்த சன்ஸ்க்ரீனுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாவே ரொம்ப சாஃப்ட் அண்ட் பிளெண்ட் ஆகுது, நல்லா ஸ்கின்குள்ளே நல்லா பெனட்ரேட் ஆகுது. ஸோ அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டேன். ஸோ நான் பகலில் யூஸ்வலாக இப்போ நான் அந்த 1 வீக்காக யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் வந்து இது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நீங்கள் தாராளமாக வெளியே போகலாம். எந்த மேக்கப் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்கும் நம்ம ஸ்கின்னு. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறனால நான் இப்போ எதுவும் காம்பேக்ட் எதுவும் போடல. ஸோ டேரெக்டாக அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NYBயோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இதுலேருந்து என்ன ஃப்ளேவர்னால் வாட்டர்மெலன் தான் வந்து இன்றைக்கி இந்த நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டர்மெலன் லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக போட்டாவே போதுமானது தான். கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ ஸ்மெல் கொஞ்சம் எனக்கு இது பிடிக்காத மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னா நீங்கள் இது லைட்டாக லிப்ஸ்டிக் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் லிப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிற கிளாஸி ஃபினிஷ் கொடுக்கும். இங்கே வெளியே போகும்போது நீங்கள் அது போட்டுக்கலாம். நான் ஃபைனலாக அதுவுமே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா எனக்கு இந்த பேக்லேயே ரொம்ப பிடிச்சது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2-in-1 ஐலைனர் ப்ளஸ் காஜல் இதுதான். ஸோ 2ஆக கேரி பண்ணாமல் நம்ம ஒன்றாவே கேரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டிலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐப்ரோ பவுடர், அப்படியே வித் கீழே திருகுனிங்கன்னா இது வந்து ஐலைனர் ஜெல்லு.
ஸோ 2 in 1 இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வீட்டில் இருக்கும்போது எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஐப்ரோ மட்டும் லைட்டாக ஃபில் பண்ணிப்பேன். காஜல் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டில் இருக்கும்போது. ஸோ ஐப்ரோ லைட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே லைட்டாக அப்ளை பண்ணவே போதும். அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஜலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். நான் இதுக்கு மேலே வந்து லைட்டாக அம்பர் வச்சுப்பேன். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்டிக்கர் வச்சுட்டா வேலை முடிஞ்சு. ஸோ இப்படி தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வந்து வீட்டில் இருப்போம். பட் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான். இதுக்கப்புறமா நான் இன்னொன்று பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து ஆப்ஸ் குட்னஸோட அப்டன் ஆல்ஃபா அபுட்டின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரேடியன்ட் ஃபேஸ் மாஸ்க்கு தான் வந்து வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணிட்டேன், நேற்று தான் யூஸ் பண்ணேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், ரொம்பவே மன்னிச்சுக்கோங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி க்ரீமாக இருந்தது. ஸோ இதை நல்லா ஃபேஸில் போட்டுட்டு ஒரு 10 to 15 minutes விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நான் சொன்னேன்ல ஃபேஸ் சீரம், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன், வேணும்னா காம்பேக்ட் பவுடர், லிப்ஸ்டிக் அந்த மாதிரி போட்டு உங்கள் மேக்கப் வந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். இங்கே பார்ட்டிக்கு போனால் கூட நீங்கள் அதே அளவுக்கு போகலாம். ஃபவுண்டேஷன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்கின்னில் போடுறத அவாய்ட் பண்ணாவே நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப ரேராக வச்சுக்கோங்க ஃபவுண்டேஷன் போடுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாவே நம்ம ஸ்கின் ரொம்பவே க்ளோ அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். இது மட்டும் பத்தாது, நம்ம ஸ்கின்னுக்கு இன்டேக் நிறையா எடுக்கணும். அது எனக்கு இப்போ தான் மண்டையில் உரைச்சிருக்கு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா என்னோடய ஃபேவரட்னு சொன்னேன் இல்லையா, டெர்மாவில் நைட் ரிப்பேர் சீரம் ஜெல் வந்து சூப்பராக வந்து இருக்கும். இது நைட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் எடுத்து ஃபுல்லாக அதே மாதிரி அப்போர்டில் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு பெட்டுக்கு போயிடலாம். ஸோ அவ்வளோதான். மார்னிங் எழுந்திரிச்சு எப்பயும் போல் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் ஸ்கின் ரொட்டீன் என்னவோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிக்மெண்டேஷனுக்கு சூப்பராக கேர் எடுத்து கேட்கும். ஸோ இப்போ இந்த 3 நாள்லேயே எனக்கு பிக்மெண்டேஷன் போயிடுச்சா அப்படின்னா வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளாக எனக்கு பிக்மெண்டேஷன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு பாட்டில் தீத்திட்டேன்னு சொன்னல, அதில் எனக்கு போனது தான். என்னோட பழைய பிக் இந்த இடத்துல வந்து நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறதையும் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்த்த எல்லா ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நோ கொலாபரேஷன், நோ ப்ரமோஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து முற்றிலும் நான் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொன்ன சஜஷன் தான். ஓகே, இப்போ நம்ம லைட்டாக வந்து அப்படியே ஹேரை வந்து இந்த மாதிரி கோம் பண்ணிக்கலாம். கோம் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து லிப் கிளாஸ் மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ இன்றைக்கி இந்த மெரூன் கலர் லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். லைட்டாக இங்கே வருங்களேன். ஸோ அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிளாக நம்ம வந்து அழகாக கிளம்பிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.